மே 25 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அனைத்தும் இயேசுவுக்காக. இன்றைய வேத வாசிப்பு கொலோசையர் 3:15-24 வரை. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதலுள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். குறிப்பு வசனம்: வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்யுங்கள். கொலோசையர் 3:17. ஜெஃப் 14 வயதாக இருந்தபோது அவரது அம்மா அவனை ஒரு பிரபல பாடகரை பார்க்க அழைத்து சென்றார். அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மற்ற பாடகர்களைப் போலவே அமெரிக்க பாப் மற்றும் நாட்டுப்புற பாடகரான B.J. தாமஸ் இசைக்காக சுற்றித் திரியும் போது தன்னையே அழித்துக் கொள்ளும் வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தார். அந்த வாழ்க்கை முறை அவரும் அவருடைய மனைவியும் இயேசுவை அறிவதற்கு முன்பாக இருந்தது. அவர்கள் கிறிஸ்துவின் விசுவாசிகளாக மாறிய போது அவர்களின் வாழ்க்கை தீவிரமாக மாறியது. அந்த இரவு இசை நிகழ்ச்சியின் போது திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை தன்னுடைய பாடல் திறமையின் மூலம் ஈர்க்க முற்பட்டார். அவருக்கு தெரிந்த சில பரிச்சயமான பாடல்களை பாடிய பின்பு கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருவர், இயேசுவின் பாடல் ஒன்று பாடு என்று கேட்க, அவர் எந்தவித தயக்கமுமின்றி, நான் 4 பாடல்களையும் கிறிஸ்துவுக்காகத்தான் பாடினேன் என்று சொன்னாராம். அவருடைய பழைய வாழ்க்கை மாற்றப்பட்டு சில தசாப்தங்கள் கடந்துவிட்டன. எனினும் நாம் செய்யும் அனைத்தும் இயேசுவுக்காக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த அந்த தருணத்தை ஜெஃப் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார். மத சம்பந்தப்படாத விஷயங்களை கூட இயேசுவுக்காக செய்ய வேண்டும் என்று அவர் கருதுகிறார். சில சமயங்களில் நாம் வாழ்க்கையில் செய்யும் காரியங்களை பிரித்து புரிந்து கொள்ளுகிறோம். வேதாகமத்தை படியுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சம்பவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒரு பாடலை பாடுங்கள், புனிதமான பொருட்களை சேகரியுங்கள், புற்களை வெட்டுங்கள், ஓட்டப்பயிற்சி செய்யுங்கள், நாட்டுப்புற பாடலை பாடுங்கள். இவைகள் மத சார்பற்ற விஷயங்கள். கொலோசையர் 3:16 போதித்தல், பாடல் பாடுதல், நன்றியுள்ளவர்களாயிருத்தல் போன்ற செய்கைகளில் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் 17ஆம் வசனத்தில் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்யுங்கள் என்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு வலியுறுத்துகிறார். நாம் அனைத்தையும் அவருக்காகவே செய்கிறோம். நீங்கள் அனைத்து காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் செய்வது எப்படி? உங்களுடைய கிரியையையும் வார்த்தைகளையும் தேவனுடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்துவது எப்படி? அன்பான தேவனே, என்னுடைய வாழ்க்கையையும் வார்த்தையையும் உம்மிடத்தில் சமர்ப்பிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.